போறோம்னா நெத்திலி மீன் கருவாட்டு குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. வாங்க ஒரு சூப்பரான வீடியோ பார்க்கலாம். இன்னைக்கு நம்ம கருவாட்டு குழம்பு பண்ண போறோம். அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 100 கிராம் மொச்சக்கொட்டை எடுத்து இந்த மாதிரி ஊற வச்சு முதல் நாள் நைட்டே ஊற வச்சு ஒரு 3 விசிலில் வேக வச்சு வச்சுருக்கோம். பாருங்கள், இந்த மாதிரி வெந்திருந்தா போதும். இது ஒரு கப் எடுத்து வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா நெத்திலி கருவாடு, இது வந்து ஒரு 50 கிராம் எடுத்து வச்சுருக்கோம். கத்திரிக்காய் 2 முருங்கைக்காய், அடுத்து 2 தக்காளி, 2 பெரிய வெங்காயம் பொடியாக கட் பண்ணியிருக்கோம். ஒரு 15 பல்லு பூண்டு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கோம். அடுத்து பார்த்திங்கன்னா மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மல்லித்தூள் 2 டீஸ்பூன். இது வந்து பார்த்திங்கன்னா குழம்பு மிளகாத்தூள் வந்து இது நம்ம ஏற்கனவே பிங்கிஸ் கிச்சனில் அப்லோட் பண்ணியிருக்கோம். அது வந்து ஒரு 2 டீஸ்பூன் எடுத்திருக்கோம். அடுத்து சாம்பார் பவுட்ரு, ஏன்னா மொச்சக்கொட்டை வந்து நம்ம சேர்க்குறோம், ஸோ அதனால் வாய்வு இருக்கும், அதனால் கொஞ்சமாக பெருங்காயத்தூள். அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு, சீரகம் 1 டீஸ்பூன். எப்பயுமே கருவாட்டு குழம்பு நான்வெஜ் எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும், மீன் சம்மந்தப்பட்ட எந்த விஷயம் செய்கிறதா இருந்தாலும் நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். கருவேப்பிலை கொஞ்சம், கொத்தமல்லி, புளி பார்த்திங்கன்னா எலுமிச்சம்பழம் சைஸ்க்கு சின்னதாக எடுத்து வச்சுருக்கேன். உப்பு தேவையான அளவு. வாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இப்போது சூடான தண்ணியில் நம்ம வந்து கருவாடை வந்து போட்டுக்குவோம். ஏன்னா அப்போ தான் வந்து இதில் மண்ணெல்லாம் இருக்கும், மண்ணில் தான் இதை காய வச்சுருப்பாங்க, அதில் மண் இருக்கும். சூடான தண்ணியில் சேர்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த தலையை மட்டும் வந்து நம்ம பிச்சுட்டு, இந்த தலை நமக்கு வேண்டாம், ஸோ அதை பிச்சுட்டு நம்ம வந்து தலையை பிச்சுட்டு இதை சேர்த்துடலாம். இது ஒரு 5 நிமிஷம் இந்த சுடுதண்ணியில் வந்து ஊறிச்சு அப்படின்னா அதில் இருக்கிற அந்த உப்புத்தன்மை நிறையா இருக்கும். அந்த உப்பும் மண்ணும் வந்து இதில் தண்ணியில் வந்துடும். அதுக்கப்புறம் நம்ம கழுவிட்டு சமைக்கலாம். அப்போ தான் நமக்கு சாப்பிட ஈஸியாக இருக்கும். கருவாடும் வந்து சாஃப்ட் ஆகிடும். இப்போ எல்லா கருவாடையும் இதில் பிச்சு போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா தண்ணியில் ஊறிட்டுருக்கு. இது ஒரு 5லேருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நல்லா ஊறட்டும். ஊறினதுக்கப்புறம் இதை நம்ம நல்லா கழுவிடலாம். இப்போ கலர் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. கழுவுனதுக்கப்புறம் பார்க்கலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா நீட்டாக ஒரு 4-5 வாட்டி அலசிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு அந்த கல் மண் எல்லாமே தூசி எல்லாம் போயிட்டு நல்லா பளிச்சுன்னு இருக்கும். இப்போ 4-5 வாட்டி அலசி எடுத்தாச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா மண் பாத்திரம் தான் எடுத்துருக்கோம். மண் பாத்திரத்தில் வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். மண் பாத்திரம் இல்லைன்னா அலுமினிய பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம். இப்போ அதில் வந்து எண்ணெய் சேர்த்தலாம், நல்லெண்ணெயை. இது வந்து ஒரு 1.5 குழிக்கரண்டி இருக்கும் நல்லெண்ணெய். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிறதுக்கு முன்னாடியே நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு பெருங்காயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்துருவோம். கடுகும் உளுத்தம்பருப்பும் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அடுத்தது சீரகம் சேர்த்துடலாம். சீரகம் சேர்த்துட்டு நம்ம வந்து கருவேப்பிலையும் கையோடு சேர்த்துருவோம். கருவேப்பிலை பொரிஞ்சிருச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து பூண்டு ஃபஸ்ட்டு சேர்க்கலாம். ஏன்னா பூண்டு நல்லா வதங்கணும். அதனால் பூண்டை நல்லா வதக்கி விட்டுறலாம். பூண்டு நல்லா வதங்கிடுச்சு. உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பாருங்கள், நல்லா பூண்டு வதங்கிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம வந்து வெங்காயம் சேர்த்தலாம். நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் கிடச்சிச்சின்னா ஒரு 50 கிராம் எடுத்து நீங்கள் வந்து போட்டுக்கலாம். டேரெக்டாக அப்படியே கட் பண்ணி 2 கூட கட் பண்ணி போட்டுக்கலாம். நான் இப்போ பெரிய வெங்காயம் யூஸ் பண்ணி பண்ணுறேன். இதுவும் நல்லா வதங்கணும். இப்போ இது நல்லா வதங்கிடுச்சு. இதில் பார்த்தீங்கன்னா மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். அடுத்தது மிளகாத்தூள், அடுத்தது மல்லித்தூள் சேர்த்ததுக்கப்புறமே பாருங்கள் கலர் நல்லா சேஞ்ச் ஆகிடுச்சு. அடுத்தது நம்ம குழம்பு மிளகாய்த்தூள். இதிலே வந்து மிளகு சீரகம் எல்லாமே இருக்கும். சாம்பார் பொடி தான், ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம கருவாட்டு குழம்புக்கு. இது நல்லா வதக்கியாச்சு. அடுத்து இதிலே நம்ம வந்து தக்காளி சேர்த்துடலாம். தக்காளி சேர்த்துட்டு இதோட கையோட உப்பு சேர்த்தா தான் வந்து தக்காளி நல்லா மசிய வேகும். குழம்புக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துருவோம்.
கல்லுப்பு தான் சேர்த்துருக்கேன். இப்போது இது எல்லாமே ஒன்றா வெந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும். இப்போ பாருங்கள் நல்லா வதங்கிடுச்சு. தக்காளி நம்ம போட்டது முழுசாக போட்டோம். நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்திங்க அப்படின்னா சீக்கிரம் வதங்கிடும். இப்போது முருங்கைக்காய் சேர்த்துடலாம். முருங்கைக்காய் சேர்த்ததுக்கப்புறமா கத்திரிக்காய் கட் பண்ணி தண்ணியில் ஊற வச்சுருப்போம். அந்த கத்திரிக்காயையும் சேர்த்துடலாம். இது எல்லாத்தையும் ஒன்றா ஃபஸ்ட்டு நல்லா வதக்குவோம். அதாவது லைட்டாக அது வந்து மசாலா லைட்டாக அந்த மசாலாலாம் அதில் பிடிக்கட்டும். பிடிச்சதுக்கப்புறமா நம்ம வேக வச்சுருக்கிற மொச்சக்கொட்டையும் சேர்த்துருவோம். சேர்த்துட்டு இதையும் ஒன்றா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். நல்லா மொச்சக்கொட்டையோடு சேர்க்கும் போதே வாசனையாக இருக்குது குழம்பு. இன்னும் கருவாடு சேர்த்தா இன்னும் ஃபஸ்ட் கிளாஸாக இருக்கும். அடுத்தது புளியை வந்து நம்ம வந்து கரைச்சி வச்சுருக்கோம். புளி தண்ணி சேர்த்துடலாம். இதை அப்பப்போ பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க. அடுத்து இது வேகிற அளவுக்கு இந்த பச்சை வாசனையெல்லாம் நம்ம வதக்கிட்டோம். இருந்தாலும் கொஞ்சம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு வேகிறதுக்கு தண்ணி சேர்க்கணும். இது பார்த்திங்கன்னா மொச்சக்கொட்டை வேக வச்ச தண்ணியை எடுத்து வச்சுருக்கேன். அந்த தண்ணியை குழம்புக்கு சேர்த்துடலாம். சேர்த்து தேவையான அளவுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்து இப்போ நல்லா இதெல்லாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா கொதிச்சு வரட்டும். இந்த ஸ்டேஜ்லேயே உப்பு காரம்லாம் பார்த்துக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்போ நல்லா அது கொதிக்கட்டும். பாருங்கள் நல்லா கொதித்து எண்ணெயெல்லாம் பிரிஞ்சுட்டு வந்துட்டுருக்கு. இன்னும் கொஞ்சம் காயெல்லாம் வேகணும். காயெல்லாம் வேகட்டும். பாருங்கள் குழம்பு நல்லா சுண்டிட்டு வருது. நல்லா காயெல்லாம் பார்த்திங்கன்னா நல்லா வெந்துருச்சு. குழம்பு நல்லா கொதிச்சிருச்சு. காயெல்லாம் நல்லா வெந்துருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து கருவாடை சேர்த்துடலாம். கருவாடை நல்லா கழுவி வச்சுருந்தோம் இல்லையா, அதை சேர்த்துட்டோம். சேர்த்துட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா அந்த கருவாடு வந்து அந்த குழம்போடு சேர்ந்து கொதிக்கட்டும். இப்போ மூடி வச்சிடலாம். பாருங்கள் நம்ம போட்ட கருவாடெல்லாம் சேர்ந்து நல்லா கருவாடு மணம் வந்துருச்சு. நல்லா வாசனையாக இருக்குது கருவாட்டு குழம்பு. நல்லா நம்ம மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு எல்லாம் சேர்த்து ஃபஸ்ட் கிளாஸாக இருக்குது. இப்போது கொத்தமல்லி தழை தூவிடலாம். நம்மளோட சூப்பரான கருவாட்டு குழம்பு ரெடி ஆகிடுச்சு. சிம்பிள் தான், ஈஸியாக செஞ்சிடலாம். இன்றைக்கி நம்ம மொச்சக்கொட்டை, கத்திரிக்காய், முருங்கைக்காய், கருவாடு, நெத்திலி மீன் கருவாடெல்லாம் போட்டு சும்மா சூப்பரான கருவாட்டு குழம்பு பண்ணியிருக்கோம். ரொம்ப வாசனையும் சூப்பராக இருக்குது. டேஸ்ட்டும் பிரமாதமாக இருக்குது. சிம்பிளான இன்க்ரீடியன்ஸ் வச்சு தான் நம்ம வந்து செஞ்சுருக்கோம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கும் நம்புறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க. ப்ளீஸ் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.